அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இன்டெக்ரல் கால்குலஸ் ஏரியா ஆஃப் எ சர்ஃபேஸ் ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ் ஜெனரேட்டட் பை ரிவால்விங் த கர்வ் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கும். ஸோ y ஈக்குவல்ஸ் டு y இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்கோம். இது ரீரைட் பண்ண என்ன சார் ஆகும்? ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் தள்ளி விடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 வேணா நம்ம 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இது என்ன சார்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஜென்ரல் சர்க்கிள் தான். இது ஒரு சர்க்கிள். ஸோ பொதுவாக ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சர்க்கிளோட சென்டர் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆறு. அப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த அளவுக்கு சென்டர் என்ன சார்னு கேட்டிங்கன்னா 0,0 அண்ட் ரேடியஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2. அப்போ சென்டர் 0,0 ரேடியஸ் 2 வச்சு ஒரு டென்டேட்டிவாக ஒரு சர்க்கிள் வரைகிறேன் சார். ஒரு முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், ஓகேங்களா? ஸோ ஆரிஜின் 0,0, ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2. அப்போ மேபி 1, மேபி 2, மேபி 1, மேபி 2, 1, 2, சிமிலர்லி 1, 2. ஸோ அதுக்கு டென்டேட்டிவாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு சர்க்கிளை வரைஞ்சிக்கிறேன், ஓகேங்களா? தென் எது சார் ஃபிக்ஸ்டுன்னு பாருங்க. எதை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்? எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்றோம். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு, ஓகேங்களா? தென் இது ஒய் ஆக்சிஸ், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்க சார். மினிமம் -1, மேக்ஸிமம் +1. அப்போ -1னா மேபி இதுதான் இருக்கும். டென்டேட்டிவாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு -1, தென் எக்ஸ் ஈக்குவல் டு +1. அப்போ இதுதான் சார் எக்ஸ் ஈக்குவல் டு +1. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன சார் பண்ணுறோம்? எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். அந்த சர்ஃபேஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கேட்குறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. ஸோ கிவன் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஃபிக்ஸ்டு, எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு இல்லைங்களா? Then formula for area of surface revolution. அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? ஏன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இன் ஜென்ரல் 2 பை இன்டெக்ரல் ஏ டு பி. அப்போ எக்ஸ் ஃபிக்ஸ்டு, அப்போ இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வரும். எக்ஸ் ஃபிக்ஸ்டுனா இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இல்லைங்களா? அப்போ இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே டிஎக்ஸ்ன்னு வந்திருக்கும். dx. அப்போ இங்க x போட்ட ஆப்போசிட் என்ன சார் இருக்கும்? y இருக்கும். ஏன்னா இங்க x ஃபிக்ஸ்டுனா x தான். x ஃபிக்ஸ்டுனா இங்க இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ ரூட்டுகள் என்ன சார் வந்திருக்கும்? 1 பிளஸ் x. அப்போ dy by dx, dy by dx ஃபங்க்ஷன் டர்ம்ஸ் ஆஃப் x, ஓகேங்களா? x ஃபிக்ஸ்டுனா இந்த ஃபார்முலா இல்லைங்களா? ஃபைன். இப்போ நம்மளோட கர்வ் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க, y வேல்யூ. ஸோ நம்ம y கொடுத்துருக்கோம். y யோட வேல்யூ என்ன சார்? ஸ்கொயர் ரூட் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய்யோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, dy பை dx. இப்போ dy பை dx ஓட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா, ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை 2 ரூட் எக்ஸ். அப்போ 2 ரூட் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அகெயின் என்ன சார் பண்ணால் அந்த ப்ராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ ரூட்டுக்கு உள்ள என்ன இருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. அப்போ ஒரு டைம் எழுதுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. -2x டிவைடட் பை 2 இன்டூ ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ 2 அண்ட் 2 கட் பண்ணுங்க. இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? -x பை ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த வேல்யூ தூக்கி ஏன்றதை சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. நம்மளோட ஃபார்முலா கேபிட்டல் ஏ ஈக்குவல்ஸ் டு 2 பை அப்படி இருக்கட்டும் சார். லிமிட் இங்கே எக்ஸ் தான் பார்க்கணும். எக்ஸோட லிமிட் என்ன சார்? -1 இருந்து +1 வரைக்கும் போகுது.
அப்போ இன்டெக்ரல் -1 to +1 y y அப்படியே வேணா இருக்கட்டும் சார். அப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இன்டு ரூட் ஆஃப் 1 + dy/dx. அப்போ dy/dx ஓட வேல்யூ தானே சார் எக்ஸ் பை ரூட். அப்போ இதை ஸ்கொயர் பண்றோம் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா மைனஸ் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த ரூட்டை கேன்சல் பண்ணா ரூட்டை ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். கரெக்ட் தானே சார்? இன்டு dx. ஓகேங்களா? ஸோ 2π இன்டெக்ரல் -1 to +1 y அப்படியே இருக்கட்டும் சார். அப்புறமா கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதை எல்சிஎம் எடுங்க சார். இந்த 4 - 1 மேலே தள்ளி விடுங்க. அப்போ என்ன சார் கிடைக்கும்? 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு டிவைடட் பை 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஎக்ஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆயிரும். அப்போ 2π டிஸ்டர்ப் பண்ணல சார். அப்படி இருக்கட்டும். இன்டெகிரல் -1 to +1 அப்படியே இருக்கட்டும். ஒய்ன்ற டேம் டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்கட்டும். ஸோ ரூட்டுக்குள்ள என்ன ஆகுன்னு பாருங்க சார். மேலே 4 மட்டும் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பேலன்ஸ் ஆயிரும். டிவைடட் பை 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இன்டு டிஎக்ஸ். ஸோ நமக்கு நல்லாவே வேல்யூ தெரியும். இந்த ஒய்க்கான வேல்யூ தானே சார் இங்கே. நமக்கு இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ ஒய்க்கான வேல்யூ என்ன சார்? 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். 2π இன்டெகிரல் -1 to +1 ஒய்க்கான வேல்யூ ரூட் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா? ரூட் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்க பாத்தீங்கன்னா ரூட் 4 டிவைடட் பை 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை மாத்தி எழுதுனா ரூட் 4 டிவைடட் பை ரூட் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாத்திக்கலாம் இல்லைங்களா? இன்டு டிஎக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பேலன்ஸ் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. 2π இருக்கும். தென் ரூட் 4 காமனாக வெளியே எடுத்து என்ன சார் ஆகும்? 2 ஆயிரும். இன்டெகிரல் -1 to +1. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? வெறும் dx மட்டும்தான் இருக்கும். வெறும் dx இருக்கும். அப்போ இந்த 2 again 2 என்ன சார் ஆகும்? 4π ஆயிரும் இல்லைங்களா? dx மட்டும்தான் இருக்கு. அப்போ இன்டரேஷன் ஆஃப் dx சிம்பிளி x மட்டும்தான் வரும் இல்லைங்களா? -1 to +1. அப்போ இந்த 4π அப்படி இருக்கட்டும் சார். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 1 மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணால் -1. இப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன சார் இருக்குன்னு பாருங்க. 4π 1 மைனஸ் ஆஃப் -1 +1. அப்போ என்ன இருக்கும் சார்? 2 இருக்கும். அப்போ ஆன்சர் ஃபைனல் என்ன சார் வருது? 8π ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுவோம். ஓகேங்களா? 8π ஸ்கொயர் யூனிட்ஸ். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.